السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة إلى آخر الآية. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله أدومها أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீது உண்டாகுவதாக. ஆமீன். கண்ணியம் பொருந்திய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை இந்த காணொளியின் மூலம் நாம் கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை வெறும் செவிவழிகளால் மாத்திரம் எடுத்துச் செல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அதை எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. மேலும் நம்முடைய எல்லா விதமான சகல கஷ்டங்களையும் போக்கி, நம்முடைய கவலைகளையும் வறுமைகளையும் நீக்கி ஒரு பரக்கத்தான ஒரு அழகான வாழ்க்கையை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. மேலும் இங்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கைகளை அழகுபடுத்தி கொள்ள எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் அருள்பாலிப்பானாக என்ற அழகிய துவாக்களோடு என்னுடைய இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது நிரந்தரமாக அமல் செய்யுங்கள் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம். இன்று நாம் மக்களை பார்க்கின்றோம். ரமலானுடைய நாட்களிலே நிறைய குர்ஆன்களை ஓதினார்கள், நிறைய எல்லா விதமான நல்ல அமல்களையும் செய்தார்கள். இன்னும் சொல்ல போனால் கியாமுல் லைல்லாம் உட்பட நிறைய ஆண்களும் பெண்களும் நம்ம ஊரில் உள்ள அதிகமான ஆண்கள் பெண்கள்லாம் கியாமுல் லைல்ல கூட அதிகமாக வந்திருந்தாங்க. அப்போ அவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சோம். அதுக்கு பிறகு உள்ள மாதத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ல தொழுகைக்கு கூட சரியான முறையிலே செல்லாத சில மக்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில மக்கள் அப்படி இருக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ சீசன் பறவைகளை போல வெறுமன ரமலானிற்கு மாத்திரம் நாம் தொழுவது, குர்ஆன் ஓதுவது, தஸ்பீஹாத்துகளை செய்வது என்பது அது இறைவனுக்கு பிடித்தமானது கிடையாது. இறைவனுக்கு பிடித்தமான அமல் எது தெரியுமா? நிரந்தரமாக செய்ய வேண்டும். நல்லோர்களை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் பேசும் பொழுது இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அவர்கள் எப்படி சொல்லுவார்கள்? எங்களுடைய இரட்சகன், எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமு, அவர்கள் நிலைத்திருப்பார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள். அதற்கு அந்த நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதற்கு தஃசீர்கள்ல தௌஹீத் என்று சொல்லுவாங்க. கொள்கையில அவங்க உறுதியாக இருப்பார்கள், இன்னும் நல்ல அமல்களிலேயும் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். இன்னைக்கு பார்த்தா அமல் செய்வாங்க, நாளைக்கு பார்த்தா அமல் இருக்காது. ரமலானில மாத்திரம் அமல் செய்யக்கூடியவர்களாக அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லா நாட்களிலேயும் நல்ல அமல்களை செய்வார்கள். இவர்களே சிறந்தவர்கள், இவர்களுக்குத்தான் அழகான நல்ல கூலிகளும் தர காத்திருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை அழகாக வேண்டும் என்றால் நாம் இந்த நல்ல அமல்களிலே நிரந்தரமாக செய்ய வேண்டும். நம்முடைய அமல்களில் முதலாவதாக இருக்க வேண்டியது, நம் அமல்களில் கடைபிடிக்க வேண்டிய மிக மிக முக்கியமானது நிரந்தரமாக இருக்க வேண்டும். உம்மன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா, அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான அமல் என்னவென்றால் நிரந்தரமாக செய்வது. குறைவானதாக இருந்தாலும் பரவாயில்லை,
நம்மளால 2 ரக்காயத்தை தான் முடியும், நம்மளால இவ்வளவு தஸ்பீஹாத்துகள் தான் முடியும், பரவாயில்லை, தொடர்ந்து செய்யுங்கள். ரமலானிலே மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல் ரமலானுக்கு பிறகு உள்ள நாட்களிலேயும் அதிகமாக தஸ்பீஹாத்துகளை ஓதுங்கள். நீங்கள் தஸ்பீஹோடு இணைந்திருக்கும் வரையிலும் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அல்லாஹ்வுடைய உதவி தஸ்பீஹோடு இருக்கிறவர்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமே எடுத்துக்கொள்ளுங்களேன். மீனுடைய வயிற்றுல அவங்க முதல்லயே அந்த தஸ்பீஹ் ஓதிக்கொண்டே இருந்தாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீன் வயிற்றுக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க அதிகமாக அந்த தஸ்பீஹாத்துகளை ஓதிக்கொண்டே இருந்தாங்க. அதனாலதான் மலக்குமார்களுக்கு இந்த தஸ்பீஹ் எங்க கேட்ட மாதிரி இருக்குது. மீனுடைய வயிற்றுல இருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த தஸ்பீஹை ஓதின போது அப்போ மலக்குமார்களுக்கு கேட்டார்களாம், இந்த தஸ்பீஹை நம்ம முதல்லயே கேட்டோமே, அதே சத்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே இருந்தார்கள். அப்போ இந்த நம்முடைய தஸ்பீஹாத்துகளை நாம் அதிகமாக தொடர்ந்து நாம் ஓதும் பொழுது நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகளை கூட இறைவன் நமக்கு கை கொடுத்து உதவுகிறான். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் எல்லோரையும் தஸ்பீஹாத்துகளை செய்யக்கூடிய பாக்கியம் தருவானாக. சரி, நம்முடைய அமலில் முதலாவது நிரந்தரமாக செய்ய வேண்டும். இரண்டாவது சடைவுக்கு உள்ளாகாத வகையில் இருக்க வேண்டும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தஹஜ்ஜத் அது இது நிறைய அமல்கள்லாம் செய்வாரு, மறுநாள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமலுமே இல்லாமல் இருப்பார். அப்படி இல்லை, எந்த ஒரு அமலுமே சடைவை நமக்கு சடைவை உள்ளாக்கக்கூடியதாக இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ரொம்ப டயர்ட்னஸ் ஆக ரொம்ப கஷ்டப்படுத்தி எந்த விதமான அமல்களையும் செய்யக்கூடாது. அல்லாஹ் சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு லேசை தான் நாடுகிறேன், லேசானவற்றை தான் உங்களுக்கு நான் கட்டளையிடுகின்றேன், மிகவும் உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை ரோதனைப்படுத்தி அதில் இன்பம் காணக்கூடியவன் நான் அல்ல என்றான். அப்போ அல்லாஹ் விரும்புவது லேசான முறையில இருக்க வேண்டும். இபாதத்துகள் என்று நான் இபாதத்தை அதிகமா செய்யறேன், இரவு முழுக்க நம்ம நின்று இரவு முழுக்க தூங்காம, அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் சொல்லல. ஒரு தடவை சஹீஹுல் புகாரில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிது நபவிக்கு போறாங்க. மஸ்ஜிது நபவியினுடைய தூணில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன புதுசா இருக்க கயிறு, இதுக்கு முன்னாடி கயிறை பார்க்கவே இல்லை, ஏது என்ன புது கயிறா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்போ சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, ஒரு பெண்மணி இரவு நேரத்துல தொழுது வருவாங்க, அவங்க ரொம்ப நேரம் தொழுதவன கொஞ்சம் தூக்கம் வரா மாதிரி இருக்கும், உடனே அந்த கயிறை தன்னோட கட்டி கொண்டு நின்று வணங்குவாங்கன்னொடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கயிறை எடுத்துருங்கன்னாங்க. அந்த கயிறை எடுத்துருங்க. அந்த அளவுக்கு தூக்கம் வருகிற பொழுது தூங்காம அந்த அளவுக்கு உங்களை ரோதனைப்படுத்தி உங்களுடைய உடலை கஷ்டப்படுத்தி இறைவனை வணங்க வேண்டாம். உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் இறைவனை வணங்குங்கள். இறைவன் இரவு நேரத்தில் நின்று வணங்க வேண்டும். அதற்காக வேண்டும், முழு நேரமும் அதற்காக வேண்டி இருக்கக்கூடாது. நம்முடைய உடலுக்கான ஆரோக்கியத்தையும் நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய உடலுக்கான அந்த ஆரோக்கியத்தையும் நாம் கவனத்தில் கொண்டு, அந்த சக்தியையும் கவனத்தில் கொண்டு நாம் இபாதத்துகளை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் ஓய்வெடுக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஓய்விட ஈடுபட வேண்டும். சஹீஹுல் புகாரில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் பதிவு செய்யறாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா நஹிஸ அஹதுக்கும், உங்களில் ஒருவருக்கு தூக்கம் வந்தார், வஹுவ யுஸல்லி, அவர் தொழக்கூடிய நேரத்துல தொழுகும் போதே தூக்கம் வருது, கொஞ்சம் டயர்ட்னஸா இருக்குது, கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு நம்ம இபாதத்துல செஞ்சா கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும் என்ற பட்சத்தில் நாம் தொழுகையை விட்டு தூங்க வேண்டும், ஓய்வெடுக்க வேண்டும். ஏன்? நாம் தொழுகையிலே தூக்க கலக்கத்தோடு நாம் ஓதினோம் என்றால் நாம் நினைக்கின்றோம் நம்ம அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்கின்றோம் என்று. இல்லை, நம்மளுக்கு பாதகமாகவே நாம் துஆ செய்து கொண்டிருப்போம். நம்ம தூக்க கலக்கத்திலேயே நின்று தொழுதுகிட்டு இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் மகஃபிர்லின்னு சொல்றதுக்கு பதில யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு என்று கேட்பதற்கு பதிலாக என்னை அழித்து விடு என்று நாமே தூக்க கலக்கத்திலே மாற்றி நம்முடைய வாயில வந்துவிடும். அப்போ அதே கபூல் ஆயிடுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையை அழிந்து போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால தூக்க கலக்கமாக ஓய்வு எடுக்க வேண்டும் என்கின்ற சூழல் இருக்கும் பொழுது இபாதத்தை ஒதுக்கிவிட்டு ஓய்வெடுத்து விட்டு அந்த இபாதத்தை செய்யணும். அதுக்காக வேண்டி தொழுக நேரத்துல தூங்க வருது, எனக்கு ஃபஜ்ர்ல தூக்கம் வருது, ஆனால் நான் தொழ மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அது தூக்கத்தை ஓய்வெடுக்கணும் தான். அதுக்காக வேண்டி என்ன செஞ்சிடக்கூடாது, தொழுகையே ஹராபாக்குற அளவுக்கு, தொழுகையே கலாவாக்குற அளவுக்கு தூங்கக்கூடாது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு உடனே என்ன செய்து விட வேண்டும், விவாதத்தில் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் உடலுக்கு தேவையான சில ஹக்குகளையும் சில உரிமைகளையும் நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய இபாதத் என்பது அது அழகானதாக இருக்கும்.
சரி, நம்முடைய இபாதத்திலே கவனிக்க வேண்டிய 2 விஷயங்கள்: ஒன்றாவது நிரந்தரமாக செய்ய வேண்டும், இரண்டாவது சடைவுக்கு உள்ளாகாத வகையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஃபாலோ பண்ண வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த 2 விஷயங்களையும் கவனித்து நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய இபாதத்தை அமைத்தருள் புரிவானாக. அடுத்தபடியாக நாளைய தினம் வக்ஃபு மசோதா திருத்த சட்டத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஜமாத்துல் உலமா சபை ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அது மிக மிக அந்த மசோதா என்பது அல்லாஹ்வுடைய சொத்திலேயே கை வைக்கக்கூடிய அளவிற்கு உண்டான மசோதா. இந்த முஸ்லிம்களுக்கு மிகவும் பாதகங்களை, மிகவும் தீங்குகளை விளைக்கக்கூடிய ஒரு மசோதா, ஒரு சட்டம். அந்த சட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சட்ட ரீதியாக வந்துவிடக்கூடாது. அதை வருவதற்கு முன்னால் நாம் தடுக்கவில்லை என்றால், அது வந்துவிட்டதென்றால் ஏராளமான பிரச்சனைகள் இந்த சமுதாயத்திலே தோன்றிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால் அந்த மஜ்லிஸில், அந்த கூட்டத்திலே, அந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். முடியாவிட்டாலும் அந்த நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி துஆக்களை அதிகமாக செய்யுங்கள். பொருளாதாரம் வசதியாக உள்ளவங்களா இருந்தால் உதவி செய்யுங்க பொருளாதார ரீதியா. இல்லை, அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற போது துஆவாவது செய்யணும். அந்த கூட்டங்கள், இந்த மசோதாக்கள், இதை மாதிரியான முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய எந்த சட்டங்களும் இங்கு வந்துவிடக் கூடாது என்று இறைவனிடத்தில் நாம் இஹ்லாஸான முறையிலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த இஸ்லாமியர்களுக்காக வேண்டி, இந்த இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல திட்டங்கள் தீட்டப்படுகிறது. எனவே அந்த திட்டங்களிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய உதவி மாத்திரமே நமக்கு தேவையாக இருக்கிறது. அதனால இறைவனிடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் ஒரு நிம்மதிகரமான சூழ்நிலையை நசீபாக்குவானாக. மேலும் எல்லா விதமான தீய மசோதாக்களை விட்டும், தீய சட்டங்களை ஏற்றுவதை விட்டும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. மேலும் இந்த முஸ்லிம் சமுதாயம் எந்த காலத்திலும் அழிந்திடாத நல்ல ஒரு நிம்மதிகரமாக, சந்தோஷமாக வாழக்கூடிய, சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.